இன்னைக்கு மெனு வந்து புடலங்காய் பொடுத்துவல், கொத்தவரங்காய் கூட்டு, வாழைக்காய் பொடி, அப்புறம் வந்து இது வந்து மா வத்த குழம்பு இல்லை, மா வத்தல் மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாங்காயை வந்து வத்தல் போட்டு வச்சுருப்பேன். அது வேக வைக்காமல் சும்மா 2-3 விதமாக போடலாம். இது வந்து சும்மா அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டு வச்சிடுறது, காய வச்சிடுறது, வேஸ்ட் ஆகாமல். மாங்காய் சீசன் நிறைய மாங்காய் கிடைக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் தோலை சீச்சிட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி சீச்சிட்டு வெயிலில் வச்சு காய வச்சு உள்ள வைக்கிறது. இது வந்து மெயினாக அந்த குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மாவத்த குழம்பு. அப்புறம் வந்து பைத்தம்பருப்பில் வந்து இனிப்பு கார ஒக்காரை. ஆமாம், கார ஒக்காரைங்கிறது வந்து ஒரு உப்புமா மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஜாஸ்தி யாரும் பண்ணுறது கிடையாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்ருக்கேன். ஓகே, சூப்பர். வத்த குழம்புக்கு வந்து இந்த மாங்காயை ஊற வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுருக்கேன். அதாவது அந்த ஜலம் வந்து கொஞ்சம் சூடாக விட்டோம்னா பாருங்க இப்படியே நல்லா இதாகிடுது பாருங்க. அதனால் அந்த ஜலம் வந்து நல்லா சுட பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகு வறுத்துருக்கேன். அப்புறம் 4 மிளகா, 2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு வறுத்துருக்கேன். சின்னதாக குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வச்சுருக்கேன். இந்த இதில் இந்த கருவேப்பிலை கூட வறுத்துனா நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு தேங்காய், அதில் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டுருவேன். கடுகு போட்டு இதை போட்டுட்டு பண்ணணும். இந்த வத்த குழம்பு வந்து மாசமாக இருக்கும், சாப்பிட்ற அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த மாதிரி தூங்கி இருந்தோடனே மாதிரி அவளுக்கு இந்த காலங்காத்தால ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இல்லையா, ஸோ அடிக்கடி அப்போ பண்ணுறது. பட் ஜென்ரலாக சாப்பிடலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு பிடிக்கிறவளுக்கு, புளிப்பு வேண்டாம்னா கொஞ்சம் இது குறைச்சிட்டுலாம். ஓகே. ஸோ இந்த மாங்காய் கிடைக்கிற சீசனில் விடக்கூடாது. மாங்காய் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டா குழம்பு இப்படி பண்ணிக்கலாம். மாங்காய் வத்த குழம்பு இல்லை மா வத்த குழம்பு எப்படின்னா சொல்லிக்கலாம். இது மா வத்த குழம்பு நான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். முன்னாடி போட்டிருக்கோமா? மா வத்த குழம்பு ஞாபகம் இருக்கு. ஓ சரி. என்ன இப்போ கடுகு போட்டுட்டு வெந்தயம் வந்து அவசியம் இல்லை, இருந்தாலும் வாசனை, அது ஒரு வாசனை நல்லா இருக்கும். அதனால சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போடும். இந்த மாங்காய் ஊற வச்சிருக்கேன் ஜலத்தில், அதை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச இதை விடணும். ஓகே. நல்லா கொஞ்சம் வத்தணும் அது. இப்போ சப்போஸ் இந்த மாங்காய் அதுமாதிரி போட்டு அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா இது கூட ஒரு மிக்சியில் ஸ்லைட்டாக ஒரு வடி வச்சுட்டோன்னா அப்படியே அது வந்து நைஸாகிடும், தெரியாது என்ன தான் போட்டிருக்கோன்னே தெரியாது. ஓ, அது அப்படியே இப்போ இதாகிடுமா, தூள் ஆகிடுமா, அப்படியே இதாகிடும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுவாகிடும் அது. இந்த பச்சை புளி வாசனை போயிடும். உப்பு போட்டுட்டேன். அப்புறம் அந்த அரைச்ச விதையும் விட்டு நல்லா கொஞ்சம் கம்மியாகணும், அதை போடணும். வந்து ஒரு கொதி வரும்னு சொன்னேன்ல, அது காமிக்கிற வருது போகிறோம். அதுவும் இப்போ வத்தக்குழம்பு தானே, ஒரு கொஞ்சம் நல்லா கொதிச்சா நல்லதானே? நல்லதான், கொஞ்சம் வத்தட்டும். அதுதான் இப்போ எல்லாம் போட்டுட்டு கொதிக்க விட. இப்போ இந்தமாரி பச்சையாக இருந்தால் பரவாயில்லன்றதுக்காக நான் கருவேப்பிலை பச்சையாக போட்டேன். சப்போஸ் அது கருவேப்பிலை பச்சை தெரிய வேண்டாம் அப்படின்னா ஆனால் கொஞ்சம் இது உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது சேர்த்து அதையும் வறுத்துட்டோம்னா கலர் வந்து கொஞ்சம் இதுவாக தெரியும். இது அடுப்பில் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன், கொதிக்கிட்டோம். அப்புறம் இந்த சைடு அடுப்பில் இந்த வாழைக்காய் இருக்கு இல்லையா, வாழைக்காய் சுட்டுக்கணும். அப்படியா? நம்ம பொடி பண்ணுறதுக்கு வாழைக்காய் சுடணும். இந்த இது பண்ணுற மாதிரி இப்போ கத்திரிக்காய் கொச்சு பண்ணுறதுக்கு பண்ணுவோமே, ஆமாம் அதே மாதிரி. ஸோ அதனால் அது என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் வச்சிட்றேன். அது பாட்டு ஆயின் கொஞ்சம் மீடியமாக வச்சோம்னா நல்லா எல்லா சைடும் நல்லா கருப்பாகணும். ஆகட்டும் மெதுவாக கொதிக்கிறது இல்லை, என்ன கொதிக்கிறது. இது இந்த இங்கிட்ட கொதிக்குது பாருங்கள், இங்கெல்லாம் கொதிக்கலை அப்படின்னு தான் கொதிக்கிறது சொன்னேன். இது பாருங்கள், இது வந்து நல்லா கெட்டி ஆகிடுது. அந்த இதெல்லாம் குழம்பெல்லாம் அந்த மாங்காயெல்லாம் இதுவாகிட்டு கெட்டி ஆகிடுது. எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதை விட்டு கொதிச்சோடனே அந்த கலரே மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள், ஆகிடுது. ஓகே. இப்போ இது வந்து பாருங்கள், இந்த வாழைக்காய் கூட நல்லா இதுமாரி கருப்பாகணும், ஃபுல்லாக கருப்பாகிடுது. இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். அதை ஆஃப் பண்ணிட்டு உரிக்கிறத காமிக்கிறேன். இதில் வந்து கொத்தவரங்காயை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு போட்டு வேக வைப்பேன். புடலங்காய் சாதாரண பொறுத்தவரை அதுக்கு வந்து கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே 2 மிளகாயும் போட்டுட்டு புடலங்காய் போடுறேன். ஓகே. வெடிக்கட்டும். கொஞ்சோண்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை போல தேங்காய் வேண்டாம், ஏன்னா கூட்டுக்கு தேங்காய். அழகாக வந்துடும், அப்படி தானே வந்துடும்.
தானே வந்துடும். ஈஸியாக வந்துடும். ஆறினோடனே அது அது சுட்டதுக்கப்புறம் இதில் தண்ணியில் போட்டு வைப்பியா? தண்ணியில் போடக்கூடாது, பொடி பண்ணுறதுனால. கத்திரிக்காய் தண்ணியில் போடலாம், இது பொடியாக பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அப்படியே எடுத்துன்றனால தான். வேலிட் கொஸ்டின் இல்லை? ஆமாம் இல்லை சிஸ்டர். ஆமாம். கொத்தவரங்காய் வெந்துடுத்து, கொஞ்சம் பருப்பையும் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இங்கே வந்து நார்மலாக எங்கே இருக்காங்க, நார்மலாக சும்மா வெறும் மிளகா, ஜீரகம், தேங்காய் இதை அரைச்சி விட்டுருவேன். இது வந்து கொத்தவரங்காய் கூட்டுக்கு. ஆமாம், நார்மல் கூட்டு, புளியெலாம் விடலை, எதுவும் போடல. இது வந்து சாதாரணமாக பண்ணுறோம்ல கூட்டு, அதுமாரி கூட்டு நல்லாயிருக்கும். அது அரைச்சி விட்டுட்டேன். அப்புறம் வெறுமை இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிட்டேன், அவ்வளோதான் கூட்டு ஆயிடுச்சு. வாழைக்காய் பொடிக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக ஒரு நல்ல தாராளமாக எடுத்துட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூனு. கொஞ்சம் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து தோரம்பருப்பு போடலாம் சாதாரண நாளில், இன்றைக்கி வேணாண்டு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். பைத்தம்பருப்பும் வறுத்துருக்கேன், அதுவும் வறுத்துருக்கேன், உளுத்தம் பருப்பு வறுத்துருக்கேன். ஓகே. அது மிளகா காரத்துக்கு ஏற்ற ஒரு 5 மிளகா வறுத்துட்டுருக்கேன். உப்பு இது நல்லா பொடி பண்ணிட்டு இதை வந்து அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு மிக்சியில் சுற்றிட்டுருவேன். ஓகே, காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு இல்லையா, அப்புறம் இது வந்து அப்படியே பொடி பண்ணி கையாலே ஊற்றுக்கலாம், பட் பொடி பண்ணால் அது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் அரைத்தையும் போட்டு பண்ணிடுறேன். தனித்தனியாக பண்ணுமா? இல்லை சின்னதாக ஜாலியாக இருக்குனால, பெருசாக இருந்தால் மொத்தமாக போட்டுடலாம், சின்னதாக இருந்தால் போட்டு பண்ணுறேன். இது கொஞ்சம் வந்து இதுவாகிடுது, கெட்டியாகிடுது. யூஸ்வலாக வந்து பொடி நல்லா உதுராக பொடியாக இருக்கும். அது அப்படி உதுராக பொடியாக வேணும்னா ஜலம் துளி இருக்கக்கூடாது. நான் மிக்சியில் இந்த தேங்காய் கரைச்சண்டில் வச்சதுனால அப்படி நம்மளுக்கு பிடிக்குன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். பொடி பண்ணோன்னா இதே மெத்தட் தான், கொஞ்சம் ஜலம்லாம் பண்ணால் நல்லா உதிரியாக வந்துடும். ஆயிடுச்சு. இப்போ கடுகு 2 உளுத்தம் பருப்பு ஜீரகம் தாளிச்சிட்டேன், கொத்தூரம் ஆயிடுத்து, அப்படியே எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். நல்லா 2 கிளாஸ் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா மிக்சியில் ஒரு கொஞ்சம் தனியாக வந்து ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு தனியாக அரைச்சிப்பேன், இன்னொன்று வெறும் ஏலக்காய் இல்லாமல் அரைச்சிப்பேன், அரைச்சி வைக்கிறேன் நான். இனிப்பு உட்கார காரம் உட்கார. ஆமாம், நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு இந்த இட்லி தட்டில் விட்டு இட்லி மாரி வறுத்துன்றேன். எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சின்ட்டேன் நான், அதை அரைச்சின்ட்டு காமிக்கிறேன். உக்காரைக்கு வந்து அளவு எப்படின்னா, நம்ம எவ்வளோ பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறோமோ அந்த அளவோட கொஞ்சம் கோபுரமாக வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு அழாக்கு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஒரு அழாக்கு கோபுரமாக வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா அலம்பி கரையை விட்டு வடிகட்டிட்டு நல்லா தக்காளி பதம் வைக்கிறேன். இது இட்லி மாரி பண்ணிட்டு நல்லா வந்து ஆறணும். ஆறலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொடி பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே மொத்த மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கு ஆறத்துக்காக தான் இப்படி பிச்சு வச்சுருக்கேன். இப்படி ஆறினதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிவிட்டு உதுந்துட்டு இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் வந்து பாகம் வந்தோடனே இதை தூக்கி அதில் போட்டு கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் போடணும். தூள் தூளாக இருக்காது. ஆமாம். அந்த பாகம் வந்துட்டு இது வந்து உதுத்துன்ட்டு அந்த இது இருக்கு, தேங்காய் இருக்குது. இப்போ எப்படி அதில் போட்டுட்டு கிண்டிடுங்க. ஏன்னா பாகு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியானாலும் பரவாயில்ல, கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அப்படி கொச கொசன்னு போயிடும். இது வந்து டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம் நவராத்திரி பிரசாதத்தில், அந்த உட்கார போட்டிருக்கோம். இன்னொன்று நார்மல் உட்காரல் எப்படின்னா கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் குழசலாம் ஆகாது, கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இன்னைக்கு கடலப்பருப்பு போடாதனால கொஞ்சம் உதிரி ஆகலை. ஓகே. கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. இங்கே வந்து இது உளுத்துன்னு இருக்கேன், தேங்காய், மிளகாய், இஞ்சி, அவ்வளோதான் போட்டு வதக்க. உசிலி மாரி தான் அது. இஞ்சி வந்து இந்த எலசு குருத்து இஞ்சி கிடைக்குது, அதனால ஒரு ஜாஸ்தியாக இருக்குது. சாதாரண இஞ்சி வந்து இவ்வளோ வேண்டாம். இதில் என்னென்ன நார்மல் நாளில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நம்ம கடலப்பருப்பு போடுறதுனால கொஞ்சம் உதிரியாக வரும். ப்ளஸ் கடலப்பருப்பு போடுறதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, கிரீன் கிராம், அதை ஊற வச்சுட்டு அதை ஒரு பாதி வேக வச்சுட்டு போட்டோம்னா இந்த பச்சைக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் உப்புமா புட்டு பண்ணும்போது அப்படி தான் பண்ணுறது. ஓகே. ஆயிட்டு எடுத்துறேன். ஆயிடுத்து. அந்த ரசத்துக்கு பதிலாக அந்த களத்துக்கு வச்சுட்டே பருப்பை வேணான்ட்டிங்கன்ட்டு புடலங்காய் நார்மல் பொறுத்தல், வாழைக்காய் பொடி, கொத்தவரங்காய் கூட்டு, வத்தல் போட்டு வத்த குழம்பு, உட்கார வந்து பருப்பு அந்த பைத்தம்பருப்பில் உட்கார அந்த வந்து சும்மா உப்புமா மாதிரி அந்த உட்கார அவ்வளோதான். சூப்பர், நல்ல ஐடியா. அந்த வாழைக்காய் இல்லை, வாழைக்காய் பொடி. ஆமாம், அது வந்து பொடியாக இருக்கும். இந்த அடிக்க இஞ்சி போட்டோம்னா கொஞ்சம் இது நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது வரலாம்னால நான் ஆர்டர் பண்ணுறேன். சூப்பர், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.